ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன். இந்த மாதிரி என்னோட படத்துக்கு அதிகமாக டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க, இந்த கட் அவுட்டு, பேனரு, ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம அதை திருத்திக்கணும் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போறாங்க? அதுக்காக நம்ம எதுக்கு அதை பேசுறோம்? ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்றேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் பாக்கெட்ல எல்லாம் இல்ல, அண்டால ஊத்துறீங்க, வேற லெவல்ல செய்றீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே, இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அதனால இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல செய்றீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.